அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இஸ்லாமிய முகமனை ஆரம்பமாக சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, எல்லா மனிதர்களுமே ஆசைப்படுகிறோம். இந்த உலகத்தில் ஆசைப்படாத மனிதனே கிடையாது. ஆடை இல்லாதவன் அரை மனிதன் என்று சொல்லுவார்கள். இன்று நீங்கள் ரொம்ப எளிதாக சொல்லலாம், ஆசை இல்லாதவன் அரை மனிதன், அல்லது ஆசை இல்லாதவன் மனிதனே இல்லை என்று கூட சொல்லலாம். ஆக யாரை பார்த்தாலும் ஆசைப்படுறோம். என்னவா ஆசைப்படுறோம்? ஒரு விளையாட்டு துறையில் இருக்கிறாரோ என்று சொன்னால் அவன் என்ன சொல்லுவார்? கிரிக்கெட்டாக இருந்தால் சச்சினை போன ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். டென்னிஸ் விளையாடுறதா இருந்தால் ரோஜர் ஃபெடரர் போல ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு வியாபாரியாக இருந்தால் நான் அம்பானி போன்று ஆக வேண்டும் என்று சொல்லுவார், இல்லையா? ஒரு கல்வி என்று சொன்னால் நான் அப்துல் கலாம் போன்று ஆக வேண்டும் என்று சொல்லுவார். எல்லோருமே இப்படி ஒரு மனிதரை முன்னிலைப்படுத்தி அல்லது அவரை போன்று ஆக வேண்டும், இவரை போன்று ஆக வேண்டும் என்று சொல்லி வாழ்வின் பல லட்சியங்களை கொண்டுள்ளார்கள். ஆனால் அனைவரும் அதற்காக வேண்டி முயற்சிகள் செய்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கேள்விக்குறிதான். எல்லோருக்குமே என்ன செய்யுது அப்படின்னா ஆசை இருக்கு. ஆனால் அதற்குரிய திட்டங்களும் அதற்குரிய சரியான செயல்பாடுகளும் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா 100ல் ஒரு 10 பேருக்கு கூட இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமா நம்ம என்ன செய்யறோம்னா ஆசை மட்டும்தான் போடுறோம், முயற்சிகள் செய்யறது இல்லை. என்ன ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், யார் முயற்சிகள் செய்யவில்லையோ அவர் தன்னுடைய வாழ்வினுடைய லட்சியங்களை, வாழ்வினுடைய நோக்கங்களை அடைவது மிக எளிதான காரியம் அல்ல. அதற்காக மிக கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. யார் நம்முடைய விஷயத்திலே முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் வழிகாட்டுவோம் என்று சொல்கின்றான். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவுக்குனா இபாதத்தை எடுத்துக்கங்களேன், தொழுகை, அல்லாஹுடைய வணக்கம், அதுல கூட என்ன செய்யறான் அப்படின்னா அல்லாஹ் என்னோட அடியான் ஒரு ஜான் வந்தால் நான் மூலம் வருகிறேன் என்று சொல்கிறான். அப்ப அவன் நடந்து வந்தானா நான் ஓடி வர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவதற்கு தயாராக உள்ளான். நீங்கள் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறீர்களா? அதான் முக்கியமான கேள்வி. முயற்சி செய்ய வேண்டும். போராட்டம் தேவை எல்லாவற்றிற்கும். போராட்டம்னா தெருவில் இறங்கி போராடுற போராட்டம் அல்ல. உங்களுடைய மனதோடு போராட வேண்டும், உங்களுடைய உடலோடு போராட வேண்டும். எல்லா நிலையிலும் முயற்சி என்பது இருந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல எல்லாம் கிடைச்சிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகி இருக்கிறது. ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால் உள்ள மனிதர்களுக்கும் இன்று வாழக்கூடிய மனிதர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம், ஜெனரேஷன் கேப் என்று சொல்லுவார்கள். தலைமுறை இடைவெளி என்பது மற்ற விஷயங்களில் மட்டுமல்ல, முயற்சி செய்வதிலும் உழைப்பதிலும் கூட ஏற்பட்டு விட்டது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும், உழைத்தா தான் கிடைக்கும் பலன் அப்படின்னு. இன்னைக்கு அப்படி இல்லை, மந்திரத்தில் மாங்காய் காய்க்கணும்னு நினைக்கிறோம். ஒண்ணுமே செய்யாம இருந்தாலும் கூட நம்ம எப்படியாச்சும் கிடைச்சிடணும், அது அடைஞ்சிடணும், இது அடைஞ்சிடணும்னு நினைக்கிறோம். நிச்சயமாக எக்காலமும் அது முடியவே முடியாது. முயற்சி அடையாமல் நீங்கள் எதையுமே அடைய முடியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எனவே முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி நீங்கள் முயல வேண்டும். வள்ளுவன் சொல்கிறான், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ, எந்த அளவுக்கு லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்வினுடைய மேன்மையை பறைசாற்றும். குண்டு சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அதை அடைஞ்சிருவேன் சொல்வதெல்லாம் வெறும் காற்றில் வரையக்கூடிய ஓவியத்திற்கு ஒப்பானது. தண்ணீரில் எழுதுற மாதிரி தான், அதில் எந்த விதமான பலனும் கிடையாது. ஆக அருமையான சகோதரிகளை, முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்வதற்கு முதலில் முயலுங்கள். ஆங்கிலத்தில் ஒரு அறிஞன் சொன்னா, when you aim at the top of the tree you can reach at least the bottom of the tree. நீங்கள் முயற்சி என்பது எப்படி இருக்கணும்? ஒரு உயரமான மரத்தினுடைய உச்சியை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் குறைந்தபட்சம் நீங்கள் அதனுடைய அடிப்பகுதியாவது அடைய முடியும் என்று சொல்கின்றான். ஆக அருமையான சகோதரர்களே, நீங்கள் முயற்சி செய்து வாழ வேண்டும். எந்த வேலை செய்றீங்களோ அதுல முழுமையான முயற்சியை காட்டுங்க. ஏன்னா செய்யக்கூடிய வேலையை திருந்த செய்யணும். ஒரு அறிஞன் அழகாக சொன்னான், மன மகிழ்வினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? எதை விரும்புகிறோமோ அதை செய்வதில் இல்லை, எதை செய்கிறோமோ அதை விரும்புவதில் உள்ளது என்று சொல்கின்றான். ஆக அருமையான சகோதரிகளே, எதை செய்கிறோமோ அது உருப்படியா செய்யுங்க. அருமையாக சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸஅயு மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ். முயற்சி என்பது நம்மின் புறத்திலிருந்து, பூர்த்தி செய்வது என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. ஆக அருமையான சகோதரர்களே, முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிக்கு தவறாதே என்று சொல்லி முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா நம்முடைய முயற்சிகளை முழுமையாக்குவான், நமக்கு பலனை தருவான். அதன் மூலமாக பல வெற்றிகளை அடைவோம். அதற்கு வல்லான் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.